அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த துளராசி நேயர்களுக்கு கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானது ஏற்பட்டிருக்கு. அந்த கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைய போகிறது, இந்த வைகாசி மாதத்தில் இவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் செல்வார்களா, வேறு ஏதாவது பின்னடைவுகளை சந்திக்க இருக்கின்றார்களா, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வைகாசி மாதத்தில் கிரக அமைப்புகளானது எப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வைகாசி மாதம் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் ஆகும். இதில் ஆயுள், செல்வம், புத்திரப்பேறு அனைத்துமே அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி. சூரியனினுடைய சொந்த வீடானது சிம்மராசி. அதே போல் 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்கும். சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10ஆம் வீடாகிய ரிஷபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதங்களாகும். வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அதேபோல் வைசாகம் என்றும் அழைப்பார்கள். இந்த மாதங்களில் பல முக்கியமான விசேஷங்கள்லாம் நடக்கப்பெறும். இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகுவும், ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், துளராசியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி, மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய சஞ்சாரங்களானது செய்ய இருக்கின்றன. வைகாசி 3ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்கள் செவ்வாய் பார்த்திங்கன்னா மீனத்திற்கு இடம் பெயர்கிறார். 9ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு இடம் மாறுகிறார். அதேபோல் 20ஆம் தேதி அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 21ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியில் செல்ல இருக்கிறார். வைகாசி மாதத்தில் கிரக அமைப்புகளும் கிரக சேர்க்கைகளுமானது இப்படி தாங்க உங்களுக்கு காணப்படுது. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த துளராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த துளராசி என்பர்கள். இந்த மாதத்தில் துடிப்பான பலன்களை பார்க்க போகிறீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு. அதனால எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் நிதானமாக நடக்க வேண்டும். அரசாங்க வேலையில் தடைகள் ஏற்படும். வாக்கு தவறினால் தலைகுனிவுகள் உங்களுக்கு உண்டாகும். பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுப்பதை தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அதேபோல் மனைவியினுடைய மனதை காயப்படுத்தாதீர்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கு மாற இருக்கிறார். எதிர்ப்புகளை நீங்கள் முறியடித்து ஏமாற்றமும் பெறுவீர்கள். அதேபோல் பெட்டிக்கடை, டீக்கடை, நடைபாதை வணிகங்கள் அமோகமாகவே உங்களுக்கு நடக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பார்வைகளால் நோக்க இருக்கிறாரு. அதனால் தொழிலில் இருந்த மந்த நிலைகள் உங்களுக்கு விலகும். நீண்ட காலமாக விலை போகாமல் இருந்த நிலம் இப்பொழுது விற்கக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா விலைகள் போக போகிறது. நல்ல நண்பர்களினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதேபோல் 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமான பலனையை தருவார். புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறாரு. மாணவர்களுடைய படிப்பில் அக்கறையாக இருக்க வேண்டும். அதேபோல் ஞாபக மருதியால் வேலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடங்கலாகலாம். சனி பகவானும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார். 1ஆம் இடத்தில் கேதும் 7ஆம் இடத்தில் ராகும் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குவார்கள். இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படும். வரவுக்கு குறைவு இருக்காது. அதே போல் இந்த மாதத்தினுடைய மத்தியில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யங்களும் அதிகரிக்கும். ஆடம்பர வசதிகளும் பெருகும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். நண்பர்களினுடைய ஆதரவும் அவர்களால் ஆதாயங்களும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளும் ஏற்படும்.
சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே உங்களுக்கு காணப்படும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் விற்பனைகளும் லாபங்களும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தாமதமாகவே முடியும். சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கவும். பங்குதாரர்களால் ஆதாயங்களும் ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கான சூழ்நிலைகள் அமைய பெறுவர். அதேபோல் போட்டிகளில் பங்கேற்று வெற்றியும் பெறுவீர். ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது மிகவும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். செலவுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளும் ஏற்படும். உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இந்த மாதத்தில் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுகளும் இருக்கும். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் வியாபாரங்கள் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்கள் பார்த்தீங்கன்னா குறையாத நிலைகள் இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனங்கள் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும். அதேபோல் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். பணவரவுகள் தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டங்கள் சில நற்பலன்களை தந்தாலுமே மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு கவனங்கள் தேவை. அதே போல எதிர்பாலினத்திடம் பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. கல்வியில் முன்னேற்றங்கள் காண கூடுதல் நேரங்களை ஒதுக்கி படிப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் தம்பதிகளிடம் இருந்து ஒத்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதேபோல் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது கவனங்களில் அவசியம். கலைத்துறையினருக்கு பகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும். மேலுமே உங்களுடைய கௌரவங்களும் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கருத்து வேற்றுமை வருவதை தவிர்த்து கொள்ளலாம். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் காண்பீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். அதேபோல் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படலாங்க. அதேபோல் தொழில் வியாபாரங்களினுடைய தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு இழுபறியான நிலைகளே காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம். மேலும் பரிகாரமாக இந்த துளராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் தீபங்களை ஏற்றி வழிபட இழுபறியான காரியங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் வளம் பெறும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.